அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்கால சிந்தனையாக இன்று நாம் சிந்திக்கக்கூடியது விண்ணக வாழ்வை நிலையாக்கிக் கொள்ள. தவக்காலத்தின் முதல் நாளில் விபூதி புதன் அன்று உங்களுடைய என்னுடைய உச்சந்தலை மீது குருவானவர் சாம்பலை பூசுகின்ற சொன்ன வார்த்தை, மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். உடல் மண்ணுக்கு உரியது என்றால் ஆன்மா யாருக்குரியது? நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மைதான். உடல் மண்ணுக்குரியது என்றால் ஆன்மா இறைவனுக்குரியது. ஆக அந்த இறைவனுக்குரிய ஆன்மாவை நாம் எப்படி அவருடைய கரத்தில் சேர்க்க போகிறோம் என்பதைத்தான் இந்த தவக்கால 40 நாட்களில் சிறப்பாக நாம் சிந்திக்கக்கூடிய தருணம். இந்த சிந்தனைக்காக உங்களுடைய என்னுடைய சிந்தனைக்கு இறை வார்த்தை கொடுக்கப்பட்டிருப்பது யோவான் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய. இறை வார்த்தை இவ்வாறு அழகாக யோவான் உங்களுக்கும் எனக்கும் வடிவமைத்து காட்டுகிறார். நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்துக் கொள்ள மாட்டார்கள். இயேசு உறுதியாக சொல்லுகிறார், உடலை அல்ல ஆன்மாவை. தந்தை உங்களுடைய என்னுடைய இந்த ஊனுடல் வழியாக தன் ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். எனவே உடலானது மண்ணுக்குரியது, ஆன்மாவானது இறைவனுக்குரியது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆன்மா இயேசு சொல்லுகின்ற வார்த்தை கவனமுடன் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுவது தெளிவாக இருக்கிறது. அவற்றை என்னிடம் என் தந்தை ஒப்படைத்திருக்கிறார், எனவே என்னிடமிருந்து அதை யாரும் பறித்து விட முடியாது. ஆனால் அதை பறித்து விடாமல் பாதுகாக்க கொள்ளக்கூடியது இயேசு அல்ல, மாறாக நாம். அதற்கு இன்றைய சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கின்ற 30வது இறைவசனம் இன்னும் அழகாக இயேசு சொல்லுகிறார். எப்படி என்றால், நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிறார். ஆக தந்தையும் மகனும் ஒன்றாக இணைந்து நம் அனைவருடைய மீட்பிற்காக அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து பாடுகளை ஏற்று மரணத்தை சந்தித்து உயிர்ப்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி இப்படிப்பட்ட உயிர்ப்பு தான் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே இன்றைய நாளிலே இந்த அற்புதமான சிந்தனைகளை நாம் உள்வாங்குகின்ற பொழுது தந்தையும் மகனும் எவ்வாறு ஒன்றாய் இருக்கிறார்களோ, ஒற்றுமையின் அடிப்படை காரணமாக, அன்பின் அடிப்படை காரணமாக, சமத்துவத்தின் வெளிப்பாடாக, மன்னிப்பின் வெளிப்பாடாக இந்த தந்தை மகன் தூய ஆவியார் எந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அவரை போல நாமும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளோடு இந்த ஒற்றுமையை நாம் வளர்த்தோம் என்றால், அன்பை வளர்த்தோம் என்றால், மன்னிப்பை வளர்த்தோம் என்றால், தந்தையும் மகனும் ஒன்றாய் இருப்பது போல நாமும் இறைவனோடு ஒன்றாக இணைந்து கொள்ள முடியும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நிலை வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறார். அதை யாராலும் பறித்து விட முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எந்த அளவிற்கு நம் மீது ஆழமுள்ள நம்பிக்கை வைத்து என்னிடமிருந்து யாரும் எடுத்து விட முடியாது என்று சொல்லுகிறாரோ, அதுபோல நாமும் பெருமையோடு சொல்ல வேண்டும், கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கொடுத்திருக்கின்ற அந்த படிப்பினைகளை நானும் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ இந்த தவக்காலம் சரியான காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 40 நாட்களில் என்னுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி இறைவனோடு இந்த தவக்காலத்தை நான் பயணித்து சென்றேன் என்றால் இதைவிட ஒரு பாக்கியம் வேறு எதுவும் எனக்கு கிடைத்து விடாது. இந்த சிந்தனைகளோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். இந்த தவக்காலத்திலே இறை ஆசீர் என்றும் உங்களோடு.